அல்லாஹ் இந்த தீனை குறையற்றதாக நிறைவான மார்க்கமாக தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக தெளிவாக நமக்கு சொன்னது, அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி இருக்கின்றான். இந்த மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் கியாமத்து வரை எந்த நபர்களாலும் கூட்டவோ குறைப்பதற்கோ மார்க்க சட்ட திட்டங்களை திருத்துவதற்கோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகின்றார்கள், ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திற்கு பின்பு கூட குர்ஆனில் கூட சட்ட திட்டங்களை அல்லாஹ் திருத்தவில்லை. அதற்கு முன் இருந்த சட்ட திட்டங்களுடைய திருத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சட்ட திட்டங்களை திருத்துவதை நிறுத்திக் கொண்டார். ஏன்? அல்-யௌம அக்மல்து, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற இந்த மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் ஒரு மார்க்கத்தை பரிபூர்ண மார்க்கம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை திருத்துவதற்கு அதற்கு பின் வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாமிய அறிஞர்களுக்கோ இஸ்லாமிய மேதைகளுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது என்பது இஸ்லாமியர்களுக்கும் தெரியும். எப்ப இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்று சொல்லும் பொழுது இஸ்லாத்தை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை விருத்து இருக்கக்கூடியவர்கள் இதில் கை வைக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதற்கு எதிர்த்து குரல் கொடுத்தது மட்டுமல்ல, தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கின்றனர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நமக்கு காட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை உங்களுடைய உயிருக்கு மேலாக பின்பற்றி நடந்து கொண்டது. இறை சட்டத்திட்டங்களுக்கு மாற்றமாக ஒரு மனிதர் தலை தூக்குவாரையானால், ஒரு நிர்வாகம் தலை தூக்குமையானால், ஒரு அரசியல் தலை தூக்குமையானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை எதிர்த்து போராடுவதை இஸ்லாமியர்கள் மீது முஸ்லிம்கள் மீது கடமையாக்க இருக்கிறார். இஸ்லாமிய சட்ட திட்டம் நமக்கு உயிருக்கு மேலானது. இன்றைக்கு காலகட்டத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒவ்வொரு நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறைகளில் இஸ்லாம் என்பது தனித்துவமாக தன்னிறை பெற்ற ஒரு மார்க்கம். யாரிடத்திலும் கையேந்த வேண்டிய நிலைமை கிடையாது, யாரிடத்தில் போய் நிற்க வேண்டிய நிலைமை கிடையாது. இஸ்லாமியர்கள் அதுக்கு பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அறிவு சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி சார்ந்தவைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இறை வணக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பிலையும் எல்லா முறைகளிலையும் இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்தவில்லை. இஸ்லாமிய சமயத்தை இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு மனிதன் தன்னுடைய மற்ற விஷயங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காக தேவைக்காக இதில் எங்களிடத்தில் குறைவு இருக்கின்றது, இதை நிறைவு செய்து கொடுங்கள், இந்த சட்டத்தில் எங்களுக்கு பரிபூர்ணம் கிடைக்கவில்லை, பரிபூர்ணப்படுத்திக் கொடுங்கள் என்று அல்லாஹ் எந்த கதவையும் தட்டக்கூடிய சூழ்நிலையை இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுத்தியது கிடையாது. கியாமத் வரை ஏற்படவும் செய்யாது. அப்படி ஏற்படுமையானால் அவர் ஏற்படுத்துபவர் பொய்யராக இருக்கலாம், இஸ்லாம் ஒருபோதும் பொய்யாது. இதை மனதில் ஆழ புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தானாகவே தன்னிறை பெற்றது. நம்மளால் இஸ்லாம் பரிபூர்ணமாகுவது கிடையாது. நாம் பின்பற்றுவதனாலோ அல்லது நாம் பின்பற்றாமல் இருப்பதனாலேயோ இஸ்லாம் தன்னிறை பெற்றது, தன்னிறை பெறாதது என்பது கிடையாது. அல்லாஹ் இஸ்லாத்தை பரிபூர்ணமான மார்க்கமாகத்தான் இறக்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னர் எல்லா விஷயங்களையும் இஸ்லாமிய அரசாட்சிக்கு கீழ், ஹிலாஃபத்திற்கு கீழ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட வகுத்தல் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் ஒவ்வொரு சட்ட திட்டங்களுக்கும் வரையறை கொண்டு வருகின்றார்கள்.
அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அனாதைகளுடைய சொத்துக்களை எப்படி கையாளுவது, ஏழைகளுடைய சொத்துக்களை எப்படி கையாளுவது, பொது சொத்துவாக இருந்தா அந்த சொத்துக்களை எப்படி கையாளுவது, இதையெல்லாம் முறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அன்றையில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வஃபாத் வரை முறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்வார்கள், வக்ஃப். அது எல்லாத்தையும் சேர்த்து யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய சொத்துக்களை சதக்காவாக கொடுப்பார்களோ, சதக்கத்தை ஜாரியா தொடர்ந்து வரக்கூடிய சதக்காவாக தன்னுடைய மௌத்துக்கு பின்னாடி வந்து சேரக்கூடிய நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய சொத்துக்களாக யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்களோ, இதற்கெல்லாம் வக்ஃப் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்து அது முறைப்படுத்தப்படுது. எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காமிக்கும் பொழுது, வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் வ துத்லு பிஹா இலல் ஹுக்கா. அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய பொது சொத்துக்களை எதை அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மங்கள் செய்யப்பட்டிருக்கின்றதோ, சதக்காவாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதை பொறுப்புடைய இடத்தில் நடத்தக்கூடியவர்கள், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அதை அநாயுதமாக பாதுகாக்க வேண்டுமே தவிர அதை நீங்க அநியாயமாக உட்கொள்ளக்கூடாது. வலா தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். தவறான முறையில் அதை கையாளாதீர்கள். இறை சொத்துக்கள் என்ற உலகத்தில் கேட்பதற்கு நாதி இல்லை. இறை சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் அதை கேட்டு போராடுவதற்கு நபர்கள் கிடையாது என்ற மனதினுடைய அந்த நினைப்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய ஏக இறைவனுக்காக இஸ்லாமியர்களுடைய பெரும்பெரும் கொடையாளர்கள், பெரும்பெரும் பணக்காரர்கள், பெரும்பெரும் அரசாளர்கள், இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம், இஸ்லாமிய நம்முடைய காலகட்டத்திற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் பல கோடி சொத்துக்களை அல்லாஹ்விற்காக தியாகம், அல்லாஹ்விற்காக சதக்காவாக வக்ஃபாக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார். இந்த நபியுடைய காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த போர்ல ஒரு யகூதி இருந்தான். அந்த யகூதி ஒரு உயிர் ஒன்று எழுதி வைத்திருந்தான், இந்த போர்க்களத்துல நான் கொல்லப்பட்டால் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் முஹம்மதுக்கு சொந்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப அந்த யகூதி அந்த போர்ல கொல்லப்பட்டதற்கு பின்னால் 4 தோட்டங்கள் இருந்துச்சு. இஸ்லாத்திலே முதலாக அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்ட தோட்டங்கள். யாரு செய்யறா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிருந்து அந்த 4 தோட்டங்கள் நபியுடைய பேர்ல கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இது வக்ஃப். வக்ஃப் என்றால் என்ன? நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வக்ஃப் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன தெரியுமா? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹுனைனுடைய யுத்தம் நினைக்கிறேன், அநேகமா கைபருடைய யுத்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபருடைய வெற்றி நமக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி. இஸ்லாமியர்களுக்கு அது போன்ற செல்வங்கள் அதுக்கு முன்னால் கிடைத்ததே கிடையாது. அதாவது இன்றைக்கு கைபருடைய யுத்தத்தை, அதனுடைய வெற்றியை நாம் கொண்டாடுகின்றோம். அதனுடைய கனிமத்து பொருட்கள், அதாவது கனிமத்து பொருட்கள் போர்ல கிடைத்த பொருட்கள் பங்கு வைக்கப்படுகின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு தோட்டம் வந்து சேருகின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய சொத்துக்கள் நான் அதிகமாக என்னிடத்தில் இருந்தாலும் கூட கைபரின் மூலமாக எனக்கு ஒரு தோட்டம் கிடைத்தது. அதனுடைய தொகை, அதனுடைய மதிப்பு என்னுடைய மற்ற செல்வங்களை விட உயர்ந்தது. இப்ப நீங்கள் என்ன வழிகாட்டுகின்றீர்களோ அதன்படி அந்த தோட்டத்தின் இடத்தில் நடந்து கொள்கின்றேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாபுக்கு சொல்லுகின்றார்கள், உமரே, அது அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யுங்கள். எப்படி தெரியுமா? அதனுடைய பூமியை தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், அதனுடைய பலனை அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்கள். அப்படி என்றால் ஹதீஸினுடைய வல்லுநர்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வருகின்றது, அந்த நிலத்தை விற்க முடியாது, வாரிசு உரிமையாக கொண்டாட முடியாது, உன்னுடைய பின்னாடி வரக்கூடிய உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. அது விற்கப்படாமல், அது மற்றவர்களுடைய வாரிசு சொத்தாக கொடுக்கப்படாமல், அன்பளிப்பாக பராமரிக்கப்படாமல், உன்னுடைய குடும்பத்தார்கள் வேண்டாம், அதை பராமரிப்பாக எடுத்துக் கொள்ளலாம். அதில் வரக்கூடிய அத்தனை நிதியும், அத்தனை பொருட்களும், லாபமும் அத்தனையும் இஸ்லாமியர்களுக்கு பொது சொத்தாக சேர்க்கப்படும். இது 2வது செஞ்ச வக்ஃப். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி உமர் இப்னு கத்தாப் செய்யக்கூடிய வக்ஃப். இந்த வக்ஃப்ல இருந்து ஆரம்பிக்கிறது இன்றைக்கு வரை.
இன்றைக்குள்ள இன்ஷால்லா கியாமத் வரை இஸ்லாமியர்கள், கொடைத்தன்மை படைத்த இஸ்லாமியர்கள் அத்தனை நபர்களும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தங்களுக்கு மேமிச்சமாக எதெல்லாம் இருக்கின்றதோ அது ரூபாயாக இருக்கட்டும், இல்லை 1 கோடி ரூபாயாக இருக்கட்டும், அல்லது கணக்கில் இல்லாத சொத்துக்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வழிமுறை என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு மேல் உங்களுக்குள்ள செல்வங்கள் குவிந்திருந்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் அது தியாகம் செய்யுங்கள். அது ஒரு வழிமுறை தான்.